Good morning to all. Today we are discussed about the topics 11th Maths chapter first. அதில் exercise 1.1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். ரைட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். என்ன அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, set of all x belongs to n such that x squared less than 121 and x is a prime சொல்கிறாங்க. அதாவது x squared எப்படி இருக்குன்னா less than 121, அதாவது 121 விட லெஸ் தானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கிறத அப்படியே கிவன் எடுத்து எழுதிக்கிறோம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் இஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 அண்ட் எக்ஸு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, எக்ஸ் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா லெஸ் தென் 121 இருக்கணும், அதாவது 121க்கு கீழே இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம லெட் எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு எடுங்களேன். எக்ஸ் ஈக்குவல் 10னா அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் 10 வந்து எக்ஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்குது, 10 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கிது. ஓகேவா, அதுவே 11 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 11 ஸ்கொயர் பண்ணி பாருங்கன்னா 121 விட கிரேட்டர் தான் போகும். நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா 121 விட கம்மியாக தான் இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 10 நம்ம என்ன ப்ரைம் நம்பராகவும் இருக்கிறோம். அப்போ எக்ஸஸ்ஏ ப்ரைம்னு சொல்கிறாங்க. அப்போ 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர் என்னன்னு பாருங்கள். அதாவது 2, 3, 5, 7 இந்த ஃபோர் நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம். அதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து இந்த 100 வேல்யூஸ், அதாவது 120 விட வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா a ஈக்குவல் டு 2, 3, 5, 7 எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதில் செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள். the set of all positive roots of the equation, அதாவது x minus 1 into x plus 1 into x squared minus 1 equals 0ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது the set of all positive roots of the equation ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் அதை லெட்டுன்னு எடுத்துக்கிறோம். லெட்டு இதை வந்து பின்னு சம் எடுத்துக்கிட்டா b ஈக்குவல் டு the set of all positive root of the equation x minus 1 x plus 1 x squared minus 1 equal to 0 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, அப்போ x minus 1 equal to 0ன்னு எடுத்து எழுதுனா நமக்கு என்ன வரும்னா x அந்த -1 அந்தாண்ட போனால் +1 ஆகும். ஸோ x minus 1 equal 0, x equal to 1. தென் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 எடுத்துக்கிறோம். தென் அந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ அந்த +1 வந்து ஐ திங்க் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா -1 ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிரும். தென் வந்து பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் ஸ்கொயர் -1 இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா ரிமைண்டர் வரும். ஸோ அந்த என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அதுக்கு ஆன்சர் a plus b into a minus b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஸோ we can write this format x plus 1 into x minus 1. ஸோ இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நம்ம எப்படி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு -1. இங்கே +1 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா நமக்கு -1 ஆயிரும். தென் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1ல் வந்து -1 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் +1 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதோட வந்து இதோட ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி தானா எக்ஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு +1 கிடைச்சிது. ஸோ இதோட வந்து ரோஸ்டர் ஃபார்ம் வந்து பி ஈக்குவல் டு, ஏன்னா நமக்கு 1 தானே வருது. ஸோ வந்து எப்பயுமே பாசிட்டிவ் ரூட் தான் கேட்குறாங்க, நெகட்டிவ் ரூட் கேட்கல. பாசிட்டிவ் ரூட்டுன்னு கேட்கும்போது நமக்கு வந்து இதில் ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் எடுக்க முடியும். வி டேக் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் வேல்யூ, நாட் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ வி டேக் பாசிட்டிவ் வேல்யூ b ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1. தட் இஸ் ஆன்சர். அதில் தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட்டாக செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு n such that 4x plus 9 less than 52. ஓகேவா, லெட் இதை நம்ம சீன்னு எடுத்துக்கலாம். சீன்னு எடுத்துக்கிட்டா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு n such that 4x plus 9 less than 52. ஓகேவா, அதானே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பாருங்கள், c ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n such that இந்த 4x plus 9 இருக்கா, நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு வந்து தேவை. ஸோ வந்து இந்த 9 அந்தாண்ட கொண்டு போனால் 4x less than 52 minus 9. தென் 4x less than 52 minus 9, 52ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 43 ரிமைன் கிடைக்கும். தென் வந்து நமக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ we need to only for எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் less than 43 divided 4, இதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு 10.75 கிடைக்கிது. ஓகேவா, எக்ஸ் லெஸ் தென் 10.75. ஸோ we need to x values less than 10.75, அதாவது 10.75 இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்போ என்னென்னு ரிட்டர்ன் பண்ணலாம்.
சி ஈக்குவல் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சம் புரியுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஃபோர்த்து சப்டிவிஷன் x minus 4 by x plus 2 equal to 3. x belongs to real number. ரியல் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்னா அதாவது செட் ஆஃப் ஆல் -2, அதாவது -2ஐ விட -2க்கு கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் லெட் டி, இதை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு சச் தட் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் x minus 4 by x plus 2 equal to 3. x belongs to R minus of செட் ஆஃப் ஆல் -2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த x minus 4 இந்தாண்ட வச்சுட்டு இந்த x plus 2 அந்தாண்ட கொண்டு போனால் 3 into x plus 2ன்னு கிடச்சிரும். இஸ்டி x belongs to R such that x minus 2ன்னு கிடச்சிரும். அப்போ x minus 4 equal to இதை மல்டிபிள் பண்ணால் 3x plus 3 2s are 6. தென் வந்து இப்போ பாருங்கள் x minus 4 equal to 3x plus 6. அப்போ நமக்கு வந்து எக்ஸெல்லாம் ஒரு சைடாகவும் அந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே ஒரு சைடாகவும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வந்து x minus 3x equal to 6 plus 4. ஓகேவா? அதாவது வேரியபிள் ஒரு சைடாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு சைடாகவும் நம்ம வந்து கொண்டுட்டு போயிடும். x minus 3x equal to 6 plus 4. அப்போ x minus 3xல் x போச்சுன்னா -2x நமக்கு வந்து ரிமைன் கிடைக்கும். ஈக்குவல் டு 6 plus 4 equal to 10. ஓகேவா? தென் அப்போ நமக்கு வந்து என்ன வேல்யூ தேவை? we need to only for x. ஓகே, அப்போ x equal to 10 divided -2. இதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு x equal -5 கிடைச்சிடும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் d equal to sequence of -2.